ஒரு முக்கிய செய்தி, சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சத ராட்டினத்தில் ஏறியவர்கள் 30 பேர் அதில் மேலேயே சிக்கி தவிக்கிறார்கள் அப்படின்ற செய்தி வருகிறது. செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சாலமன், எங்கே இந்த சம்பவம் நிகழ்ந்தது? இப்போ சிக்கியிருப்பவர்களை மீட்கக்கூடிய பணிகள் நடந்து வருகிறதா? விவரங்கள். சென்னை ஈசிஆர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் பொழுதுபோக்கு பூங்கால ராட்சச ராட்டினத்துல சென்ற 30க்கும் மேற்பட்டோர் மேலே செங்குத்தாக அப்படியே தொங்கி வருவதால அங்கு பரபரப்பு நிலை வருகிறது. சுமார் 30க்கும் மேற்பட்டோர் 7:15 மணி அளவுல அந்த ராட்சத ராட்டினத்துல ஏறிய நிலையில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மேலேயே அந்த ராட்டினம் நின்ற நிலையில 30க்கும் மேற்பட்டோர் அங்கு கூச்சலிட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்தரத்திலேயே இந்த ராட்சச ராட்டினமானது நிற்பதால அங்குள்ள அந்த ரைடுக்கு சென்ற பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்டோர் கூச்சலிட்டு வருவதால அங்கு பொதுமக்கள் பலரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்து வருகின்றனர். இதனால அப்பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழலே காணப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ராட்சச ராட்டினமானது மேலே நின்றிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ராட்சச ராட்டினமானது மேலே செங்குத்தாக நின்று வருவதால அங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப நிபுணர்கள் அங்கே சென்று ஒவ்வொருவராக கீழே இருக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர்களும் சம்பவ இடத்திற்கு அந்த ராட்சச ராட்டினத்துல சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை ஒவ்வொருவராக கீழே இருக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சம்பவம் நீடித்து வருவதால அப்பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. அங்கே 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி கூச்சலிட்டு வருவதால அங்க பெரும் சலசலப்பு நிலை வருகிறது. பொழுதுபோக்கு பூங்கா ராட்டினத்தில் 30 பேர் சிக்கி தவிப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல். மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.